கேவிஸ்கான். நிறைய ஆன்டாசிட்ஸ் இருக்கும்போது இந்த மருந்தை எதுக்காக ஒரு டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எந்த விதத்தில் இது சேஃபான ட்ரக், யாருக்கெல்லாம் அதை கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, சைடு எஃபெக்ட்ஸ், எவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேவிஸ்கான் அப்படிங்கிறது ஆன்டாசிட் அல்ஜினேட் சேர்ந்த ஒரு மருந்து. இது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் ரெஃப்ளெக்ஸ், ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய எதுக்களிப்பு மாதிரியான பிரச்சனைகளுக்கு, சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய நெஞ்செரிச்சல், அசிடிட்டி கூடவே இன்டைஜஷன் இருக்கும், அந்த மாதிரியான சூழலில் கொடுப்பாங்க. ஹையட்டஸ் ஹெர்னியா சிம்டம்ஸ், இவங்களுக்கு வயிற்று பகுதி மேலே எலும்புட மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு நெஞ்செரிச்சல் மாதிரியான சிம்டம்ஸ் அடிக்கடி ஏற்படும். குறிப்பாக ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்காக கொடுக்குறாங்க. இது ஒரு சேஃபான ட்ரக் ப்ரெக்னன்சியில். கேவிஸ்கான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு திக் ஜெல்லை ஃபார்ம் பண்ணுது. ஸோ வயிற்று பகுதியிலேருந்து தொண்டை பகுதி வரைக்கும் ஆசிட் மேலே எழும்பும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுமோ அது தடுக்கப்படுது. மற்ற பிபிஏ ட்ரக், அதாவது ஆன்டாசிட்ஸ் மாதிரி கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரொடக்ஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணும். இது அந்த மாதிரி பண்ணாமல் ஜெல் ஃபார்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுடைய ஃபுட் பைப்பை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை எப்போ எடுக்கலாம்? சாப்பிட்ட பிறகு எடுக்கலாம், படுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அப்போ தான் ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ், ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்ம் ஆகிறது, வாமிட்டிங் வர மாதிரியான சென்சேஷன், ஒரு சாக் பீஸ் மாதிரியான டேஸ்ட், கான்ஸ்டிபேஷன், ரொம்ப ரேராக எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வர்றது, அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றது. யாரெல்லாம் கேவிஸ்கானை அவாய்ட் பண்ணணும்? கிட்னி டிசீஸ் உள்ளவங்க. ஏன்னா இதில் சோடியம், மெக்னீஷியம், கால்சியம் மாதிரியான பொருட்கள் சில வெர்ஷன்ஸில் ஆட் பண்ணுறாங்க. சிலருக்கு நாள்பட்ட சிம்டம்ஸ் காட்டும், க்ரானிக்காக இருக்கும். 2 வாரத்துக்கு மேலே இந்த ட்ரக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக காட்டக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும், அதாவது மறைக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனை இருக்குது, அல்சரில், ஜிஆர்டியில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாமையே போயிடும். சிலருக்கு ரொம்ப சிவியரான அப்டாமினல் பெயின் இருக்கும், வாமிட்டிங்கில் பார்த்திங்கன்னா பிளட்டு வரும், ஸ்டூல்ஸ் மோஷனில் பார்த்திங்கன்னா பிளாக் கலராக போகும். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா கேவிஸ்கான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில மெடிசின் கூட சேர்த்து கேவிஸ்கான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அப்சார்ப்ஷன் குறையும். குறிப்பாக அயன் டேப்லெட்டு, லிவோதைராக்சின், தைராய்டுக்காக எடுக்கப்படுறது, இன்னும் சில ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி மெடிசன் எடுத்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கேப்பில் தான் எடுக்கணும். அதனுடைய மேனுஃபேக்சர்ஸ் அவங்க என்ன மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க, அதாவது எங்கள் ட்ரக் இந்த மாதிரிலாம் வேலை செய்யும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் அல்ஜினேட் அப்படிங்கிற ஒரு ஆன்டாசிட் இருக்குது. ஸோ இது நார்மல் ஆன்டாசிடை விட பெட்டராக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு திக் லேயரை ஃபார்ம் பண்ணுறதுனால உங்கள் ஸ்டொமக் ஆசிட் மேலே வந்து உங்கள் ஃபுட் பைப்பை பாதிக்காதவாறு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜிஆர்டி மாதிரியான எதுக்களிப்பு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இது தீர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய நெஞ்சு எரிச்சலையும் சரி, எதுக்களிப்பு பிரச்சனையும் வந்து இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. நார்மல் ஆன்டாசிட் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிடை நியூட்ரலைஸ் மட்டும்தான் பண்ணும், அது டெம்பரவரி. பட் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுக்களிப்பு பிரச்சனையை அது ட்ரீட் பண்ணாது, அதாவது மேனேஜ் பண்ணாது. பட் இந்த அல்ஜினேட் நிறைஞ்ச இந்த கேவிஸ்கான் இது சரி பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.